ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிடும் பாத்தீங்களா அந்த மாதிரி ரைஸும் பாத்தீங்கன்னா இவர் நார்மலா போடாம யூனிட்ல அந்த பாஸ்மதி ரைஸ் மாதிரி யூனிட் ரைஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. எங்க போய் கத்துக்கலன்னு வர சொன்னாரு. எப்படி சூப்பரா செஞ்சாருன்னு தெரியல. உண்மையா மட்டனா பீஃபா இத வாங்கிட்டு போய் யார்கிட்ட போய் மட்டன் பிரியாணின்னு சொல்லி நீங்க கொடுத்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பிரியாணினா இப்படிதான் ரைஸ் இப்படிதான் இருக்கணும். ஆபீஸா இருந்து ஒரு சூழ்நிலைக்காக ஒரு பிரியாணிக்குள்ள இறங்கினாரு. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மட்டனா பீஃபான்ட்டு. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஈசிஆர்ல பாலாவக்கம்னு ஒரு இடம் பாத்தீங்களா, அங்க ஆல்ரெடி இந்த பிரியாணி வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். இவர் வந்து 6 வருஷமா இங்க பிரியாணி கொடுத்துட்டு இருக்காரு. இவர் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுல பிரியாணி சாப்பிடும் பாத்தீங்களா அந்த மாதிரி பீஃப்ல கொடுத்துருக்காரு. மற்றெல்லாம் சிக்கன் பீஃப்னு இருக்கும், இவங்க பாத்தீங்கன்னா பீஃப்ல மட்டுமே மெயினா வச்சுட்டு இவர்கிட்ட இருக்க ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அதோட பீஸ் அவர் போடுற பீஸ் பாத்தீங்கன்னா நல்லா துண்டு துண்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கும், சாப்பிடுவோம். இப்போ 5 போல இருக்கு பாத்தீங்களா, இப்படி இருக்கும். சில இடத்துல பீஃப் எல்லாம் வாங்கினா சவுச்சவுன்னு இருக்கும், நம்ம சாப்பிடவும் முடியாது, அது சாப்பிடனா நிறைய ப்ராப்ளம் வரும்னுவாங்க. இவர் வந்து விறகடுப்புல செய்யறதுனால அது பக்குவமா சரி எடுக்கிறது அப்படியே உடையுது பாருங்க, அப்படி உடையுது. ரைஸும் பாத்தீங்கன்னா இவர் நார்மலா போடாம யூனிட்ல அந்த பாஸ்மதி ரைஸ் மாதிரி யூனிட் ரைஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க கத்திரிக்காய் பச்சடியும் தராங்க, இப்போ சாணியனும் தராங்க. அதோட டெக்ஸ்டரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த பீஸா இருக்கட்டும், அந்த பாருங்க பீஸ் எல்லாம் உடையுது, கஞ்சி கொஞ்சா உடையுதுங்க. கத்திரிக்காய் பச்சடி உரிமையா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட், சூப்பரா செஞ்சிருக்காங்க. இவர் வந்து எங்க போய் கத்துக்கலன்னு வர சொன்னாரு. எப்படி சூப்பரா செஞ்சாருன்னு தெரியல, வேற லெவலில் செஞ்சிருக்காங்க. பீஃப் பிரியாணி சொல்லி மட்டன் பிரியாணி போடுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா மட்டன் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. உனக்கு கேட்போம் கேட்கலாம், உண்மையா மட்டனா பீஃபா? பீஃப் தாரா, பீஃப் தாரா, மட்டன் மாதிரி இருக்குன்றாரு. இதை வாங்கிட்டு போய் யார்கிட்ட போய் மட்டன் பிரியாணின்னு சொல்லி நீங்க கொடுத்தா கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. பீஃபை வந்து நீங்க மட்டனா கொடுத்தாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வரவரையாலாம் இல்லாம பக்குவமா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேவியா அந்த பிரியாணியோட கிரேவி மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பரா இருக்கு. ரைஸும் சாப்பிட நல்லா உதிரியா தான் இருக்கு. பிரியாணினா இப்படிதான் ரைஸ் இப்படிதான் இருக்கணும். இவர் வந்து ஆர்டிஸ்டுங்க, இவர் வந்து ஆர்டிஸ்டா இருந்து ஒரு சில கட்ட இது சூழ்நிலைக்காக ஒரு பிரியாணிக்குள்ள இறங்கினாரு. பிரியாணி செய்த ஒரு கலைன்ற மாதிரி ஒரு கலையில இருந்து பிரியாணியா உருவாக்கி இருக்காரு. உடையுதா எங்கேயாவது பீஃப் இப்படி உடையுமா? உடையுதா? இதுதான் பீஃப் பிரியாணியா மட்டன் பிரியாணி தெரியாது. வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மட்டனா பீஃபான்ட்டு. ஏன்னா பீஃபே வந்து மட்டன் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவர் மட்டன் கொடுத்தா எப்படி இருக்காரு. இவங்க வந்து 80 ருபீஸ்க்கு நீங்க பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் என்ன சொல்லலாம், ட்ரை பண்ணி பாருங்க. சீக்கிரமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மட்டன் பிரியாணின்னு சொல்லுவேன் நான், இதை பீஃப் பிரியாணி சொல்ல மாட்டேன், மட்டன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. கத்திரிக்காய் பச்சடி வெங்காய பச்சடி வச்சு உள்ள போய் என்ன பண்ணிருந்தாலும் சூப்பர், சாப்பிட்டுட்டே இருக்கும் போல இருக்கு. டேஸ்ட் அல்டிமேட்டு. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். சாப்பிட்டீங்கன்னா அந்த நெஞ்சு நிற்கிறது அந்த மற்ற மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரி. ஈஸியாகல சில இடத்துல தான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னா இந்த இடம் சாப்பிடலாம். இதுக்குமே வந்து சாப்பிடலாமா, இதுக்குமே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கடையோட லொக்கேஷன் கீழே மேப் பண்ணி விடுறேன், வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கடை ஏதாவது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்க ஐயா மணி, பாய், டாடா. நான் கடையோட நேம் என்னன்னா டேஸ்டோ டேஸ்ட். டேஸ்டோ டேஸ்டா? எங்கண்ணா இருக்கு கடையோட லொகேஷன்? கரெக்டாக நியர் பை பாலவக்கம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆப்போசிட் ரேஷன் ஃபேக்ட்ரி. முன்னாடி கடை வந்து வேற இடத்துல இருக்கு. ஆமாம், அதுக்கு நியர் ஆப்போசிட்ல இருந்தது. அப்படியே இப்போ ஓன் பில்டிங் இருக்கிறதுனால இங்கே வந்து டைமிங் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 11:30 ஸ்டார்ட். ஓகே, 2 o'clock மேக்ஸிமம் க்ளோஸ் ஆகிடும். ஆமாம், அந்த அடுப்பு இங்கே இருக்குது, அடுப்புலேயே இருக்குது. அந்த விறகடுப்புல இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, இந்த மாதிரி அடுப்புலேயே போட்டு. ஆமாம், அடுப்பு விறகடுப்பு போட்டு செய்றீங்க. ஆனால் சாப்பிடும் போது எப்படின்னா அது கீழே ஒரு கல்யாணம் வீட்டு வாய்ப்பு கிடைக்குது. எப்படி அந்த ஸ்டைலில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்களா? இல்லை 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 இல்லை, ஆர்டிஸ்ட்டு கொஞ்சம் கிரியேட்டிவ் அதிகமாக இருக்கும் மைண்டு. எது பார்த்தாலும் எப்பொழுது பிடிச்சிக்குவேன். ஆஃப் வந்து 120, குவார்டர் பிரியாணி 80 ருபீஸ். பிரியாணி இல்லை, இப்போ இனிமேல் ஆல்ரெடி போட்டு இருந்தது. இப்போ புது பில்டிங் வந்ததுனால கொஞ்சம் நேரம் டே ஆகும். லெனோவா ஆப்போசிட்டு சொல்லலாம். ஆமாம், ஒரு 1:30க்குள்ளே வந்தால் கிடைக்கும், 2 o'clock வந்தால் கிடைக்காது. பிரியாணி என்னமா செஞ்சு பார்த்து பார்த்து கம்மி இருக்குது.